అయ్యా హనుమంతరావు గారు ఇప్పుడే వచ్చి వెళ్ళారు. అలాగే శ్రీదేవి గారు మేడం కూడా వచ్చారు. தமிழ் மக்கள் அதே சமயத்தில் வந்து தமிழ் வாழும் பகுதியில் வந்து அவங்க வந்து கார்பரேட்டராக டிஆர்எஸில் வந்து எலெக்டராக இருக்காங்க. ஸோ பல உதவிகளை செய்து வராங்க தமிழ் மக்களுக்கெல்லாம். இந்த மேடம் வந்து நமக்கெல்லாம் வந்து மேலும் உதவி செய்வார்கள் எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் என்னவோ அதையும் நாம் தமிழ் மக்கள் செய்வோம் என்று நாங்கள் உறுதியை கொடுக்கிறோம். ஆகையால் மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். పెద్దవాళ్ళందరికీ అండ్ ఇక్కడికి ఇచ్చేసిన ఈ తమిళ సొసైటీ నుంచి వచ్చిన అందరికీ యాక్చువల్లీ మీ అందరూ మీ వాల్యుబుల్ వర్డ్ నాకు వేసి 136 డివిజన్ ఏరియా కార్పొరేటర్గా ఎన్నుకున్నందుకు ధన్యవాదాలు. అండ్ నాకు ఈ ప్రోగ్రామ్ గురించి నాకు అంత ఐడియా లేదు. అండ్ మీకు నా తరఫున ఎటువంటి సహకారం కావాలన్నా నేను తప్పకుండా అందరికీ నేను సహాయం చేస్తాను. అండ్ ఈ తమిళ సొసైటీ ప్రతి ఇయర్ మా వారు చెప్పింది ఏంటంటే ప్రతి ఇయర్ వీళ్ళు ఇలా ఫంక్షన్ అది జరుపుకుంటారని అన్నారు. సో నెక్స్ట్ ఇయర్ కొద్దిగా అంతా నేను అవగాహన చేసుకొని నెక్స్ట్ ఇయర్ తప్పకుండా నేను అందరితోటి మాట్లాడుతున్నాను. అండ్ కొద్దిగా లేట్ అయిందండి ప్రోగ్రామ్కి వచ్చినందుకు. సో అందుకు క్షమించాలి అందరూ. தேவராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வளர்மதி தேவராஜன் அவர்கள் மேடைக்கு வரும். இப்பொழுது ஸ்ரீதேவி காருக்கு சன்மானம் செய்யப்படும். அப்படியே பாருங்க. சார் அப்படியே கண்டினியூ சார். அப்படியே வெயிட் பண்ணு சார். வெயிட்டிங் சார். இங்கே சொல்லு சார். திரு சொர்ணபாரதி அவர்கள், ஸ்ரீ ரவி பாரதி அவர்கள், தமிழ் கவியரங்கு நடத்துவர் மேடைக்கு வரும். என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க எங்கெங்கெல்லாமோ சென்று எங்கெங்கெல்லாம் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்களோ, தமிழ் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் சென்று தமிழ் அறிஞர் பெருமக்களை, கவிஞர் பெருமக்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ் மொழி திரு ராஜமாணிக்கம் அவர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன். திசையெட்டும் சென்று வந்து சான்றோர்களை வரவழைத்து தான் வாழ வாழும் உலகில் தமிழ் வாழ விழா எடுக்கும் திருவள்ளுவர் தமிழ் சங்க தலைவர் திரு ராஜமாணிக்கம் அவர்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நான் இங்கே ஒரு கவிஞர் என்ற அடையாளம் கொண்டு இந்த மேடையில் நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் என்னை கைதூக்கி வழிநடத்தி சென்று ஆளாக்கிய, கவிஞர் என்ற வகையில் ஆளாக்கிய எனது குருநாதர் கவிமாமணி இளையவன் ஐயா அவர்கள் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். அவரைத்தான் என் கண்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றது. அவருக்கு என் வணக்கங்கள். அவரை பற்றி சில வரிகள். இலக்கிய உலகின் ஞானி, படைப்புலகில் புதுமையாற்ற இளைஞரை வழிப்படுத்தும் ஏணி, நற்றமிழ் நந்தவனமாய் நாங்கள் செழித்து வளர பயிற்சி தந்து
எங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி கொள்ளும் ஆசான், தமிழ் பணி தொடர வந்த 2ஆம் பாரதி, புவி வாழ்த்த கவித்தேரை செலுத்தும் நற்சாரதி எங்கள் கவிஞான பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு, இந்த கவியரங்கத்தை துவக்கி வைக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்னும் வரவில்லை. அதனால் நாம் கவியரங்கத்தை துவக்கலாம். இலக்கியம் கவியரங்கம் என்றாலே ஆர்வமாய் செவிமடுப்பவர் சிலர்தான். அது உண்மை, எல்லோருக்குமே தெரியும். அதையும் மீறி இப்படி பெரும் முயற்சி எடுப்பவர் ராஜமாணிக்கம் போல, கவிமாமணி இளையவன் ஐயா போல, திரு சொல்லருவி சீனிவாசன் சார் போல, பொருத்த சிந்தனை ஞானப்பிரகாசம் போல ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரில் நாம இருப்போம் என்பதில் கூட ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையில் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற அருமையான தலைப்பில் தமிழ் வளர்த்த சான்றோர் பற்றிய கவியரங்கத்தில் கலந்து கொள்ள பல சாதனைகள் புரிந்த கவிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். நான் அதை தலைமை தாங்கி நடத்துகிறேன் என்பதனால் அவர்களை விட நான் பெரியவள் என்றும் அல்ல. என்னை விட அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சம்மதித்து என்னை தலைமை பொறுப்பேற்க வைத்து சம்மதித்த அந்த பெருந்தன்மைக்கு எனது நன்றிகள். அவர்களை அந்த வகையில் சொல்ல போனால் இந்த கவியரங்கம் ஒன்றும் சாதாரணமானது அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவியரங்கம் போல, அன்றைக்கு நடந்த அண்ணாவின் கவியரங்கம் போல, கலைஞர் தலைமையில் நடந்த கவியரங்கம் போல, கவிக்கோ ஈரோடு தமிழன்பன் அன்பன் கவியரங்கம் போல இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கவியரங்கம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அந்த வகையில் நன்றாக நடக்கும் என்று நம்பிக்கை கொண்டு உங்களின் அனுமதியோடு கவியரங்கத்தை துவங்குகிறேன். ஒவ்வொருவரையும் நான் அறிமுகம் செய்யும் பொழுது அரங்கத்தினர் பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கம்பரை பற்றி பாடுகிறார் கவிஞர் ஹாஜி ராஜா முகமது. அவர் வரவில்லை என்ற காரணத்தால் இல்லையா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் வளர்த்த பாம்பை பற்றி பாடுகிறார் கவிஞர் சொர்ணபாரதி அவர்கள். அவர் தஞ்சையின் செங்கப்படுத்தான் காடு பிறப்பை தந்தது, பொது உடைமை சித்தாந்த ஈடுபாடு சிறப்பை தந்தது. பாரதிதாசனிடம் பாடம் பயின்றதால் புரட்சி கவிஞர், பாட்டாளிக்காக கவி பாடியதால் அவர் உணர்ச்சி கவிஞர். புதுமை பெண்ணை பாரதி போல போற்றி பாடினார், வறுமை சூழலை மாற்றும் நிலையை பாட்டில் தேடினார். அந்த பட்டுக்கோட்டை பாடிய தமிழை பாமாலையாய் கூட வருகிறார் கவிஞர் சொர்ணபாரதி. இவர் 5 தலைமுறை கவிஞரின் குடும்பத்தின் கவி வாரிசு, ரங்கோனில் பிறந்த தமிழ் கவிப்பரிசு. சிவகங்கை சீமையிலே அந்த அழைப்புகளில் இருந்தபடி நான் வரிசைப்படி கூப்பிடணும்னு நினைச்சேன். அதுல இருந்து கடைசி வரிசையில இருந்து கூப்பிட்டு இருக்கேன். ஒவ்வொரு புலவரை பற்றி ஓரிரு வரிகள். நாகலாபுரம் கடிகைமுத்து புலவரின் சீடராய், எட்டயபுரம் மன்னனின் பாசமிகு பாவலராய், அப்துல் காதர் சீதக்காதி வேண்டியபடி சீரா புராணம் எனும் காவியம் படைத்திட்டார். ஆகச் சிறந்த இலக்கிய நூல் என அனைத்து மதத்தவும் போற்றினார். முதுமொழி மாலை எனும் பாமாலையை படைத்து வளர்த்தார். இஸ்லாமிய புலவர்களில் முதன்மையானவர், இளம் வயதிலேயே இலக்கியத்தில் விட்டவர். அவரை பற்றி பாட பேராசிரியர் ஜாபர் சாதிக் அலி அவர்கள் வருகிறார். அவர் அகமையில் இளமை, திறமையில் முதுமை. இளங்கலை பட்டம் கணிதத்தில் என்றாலும் முதுகலை பட்டமும் பதக்கமும் தமிழில். பத்திரிகையாளராய் ஆனந்த விகடனில் அனுபவ பாடம் கற்றவர். அதன் மூலம் படைப்பியலில் சாதனை படைத்து சரித்திர புகழ் பெற்றவர். இவரது சீரா புராணம் நபிகள் வரலாறு என்று ஒப்புமை ஆய்வேடு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு என்றும் பயன் தரும் அரிய பதிலேடு. சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் கவிஞர் முனைவர் ஜாபர் சாதிக் அலி அவர்களே, வாருங்கள், உமர் புலவர் வளர்த்த தமிழமுதை தாருங்கள். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். கலைஞர் கருணாநிதி சொல்லுவார்,
சங்கங்களில் சிறந்தது 3 சங்கங்கள் என்று. ஒன்று தமிழ் வளர்த்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், இரண்டாவது தமிழ் வளர்த்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், மூன்றாவது திராவிடர் கழகம் என்று சொல்வார். 4வது தமிழ் சங்கம் மதுரையில் இருக்கிறது. இதுபோல ஏகப்பட்ட தமிழ் சங்கங்கள் தமிழ் வளர்த்து வந்தாலும் 5வது பெரிய சங்கமாக ஹைதராபாத்தில் துவங்கிக் கொண்டிருக்கும் இந்த தமிழ் சங்கத்தை வாழ்த்தி எனது கவிதையை ஆரம்பிக்கின்றேன். உமர் புலவர் வளர்த்த தமிழ். சங்கத் தமிழே, எங்கள் நெஞ்ச தமிழே, வஞ்சமில்லாமல் வழங்குவோரை வாழ வைப்பாய் நீ வாழிய தமிழே. அகத்தியமாய் அரும்பினாய், தொல்காப்பியமாய் துவங்கினாய், சிலப்பதிகாரமாய் சிறந்தாய், பொருளாய் நின்று குன்றானாய், கம்பராமாயணமாய் களம் பிரித்தாய், தேம்பாவணியாய் தேன் கமழ்ந்தாய், சீராவாய் சிந்தையில்கின்றாய், 8 திக்கும் உன் புகழ் பரவ நெட்டுக்களம் அமைக்கின்றோம், நீ வருக வாழ்க. எட்டயபுரம் இலக்கிய மீசைகள் பாட்டசைத்து பிறந்த இலக்கியபுரம். தமிழ் கவிதை தேருக்கு புதுக்கவிதை எனும் மசகி எண்ணை கொடுத்த மகாகவி பாரதி. பித்த தமிழை சுத்தமாக்கிய கவியோகி சுத்தானந்த பாரதி. உத்தம நபி பெருமான் புகழை மெத்த தமிழில் பாடிய மேதகு ஊர் புறவன் என உலக கவிஞர்களை பெற்றெடுத்த கவிதை வயல் எட்டயபுர சீமை. ஒருபுறம் பாரதியின் தாய்மொழி வீடு, மறுபுறம் கவியோகியின் கூடு. உயர எழுந்த கோட்டை கொத்தளங்கள், உண்மையாய் உறங்கும் உமரவின் அடக்கத்தலம் என மிடுக்காய் விழுகிறது எட்டயபுரம், இன்றைய தூத்துக்குடியின் அன்றைய பாட்டுக்குடி. உமர் புலவனை உரசி பார்க்கும் முன் சில உண்மைகளை நாம் இங்கு உணர்த்தி பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டு இடைக்காலத்தை சொல்வர் இலக்கிய இரண்ட காலம் என்று. காப்பிய காலம் பற்றி சிற்றின்ப சிந்தை பற்றிய சிற்றிலக்கியங்கள் முடித்து மக்களிடையே வெறுமையுற்ற காலம். துணில மன்னர்களின் அரசமல நிலையில் அமர்ந்து புலமை பற்றிய புலவர்கள் சௌந்தரிய விருத்தங்கள் சமைக்கப்பட்ட காலம். இன்றும் 16 தமிழுக்கு 17ஆம் நூற்றாண்டில் உமரின் கண்ணி தமிழால் கிட்டியது சிந்தைக்கிய சீரா. அரபு குதிரைகளையும் அத்தர் மன புத்திகளையும் விற்று வாழ வந்திறங்கினார் உமரின் தந்தை. மடலேறா காதல் மனத்தால் அவர்கள் புடலேறிய அடையிலேறு நம் உமரு. கடிகை முத்து புலவரிடம் ஆயக்கலைகளையும் கற்று தூய தமிழையும் துய்த்தார் உமரு. இலக்கிய கலை கூட இலக்கிய கலையாயிற்று உமரு பாடகனுக்கு. வடநாட்டு புலவன் வாழை விருதி திமிரோடு வாயிட வந்திட ஓலை அனுப்பினான் வயிற்றாலை ஓடியது புலவருக்கு. குருவின் முகக்குறிப்பு அறிந்த புத்தமிழ் சீடன் உமரு குருவிற்கு பதிலீடாக பாட்டரங்கம் சென்றார். உமரு பாட பாட வேட்டரங்கமானது வாழை பாரதிக்கு. உமருவின் காலை வணங்கினான், கர்வம் பொழிந்தான். உப்பு சப்பில்லாத வடமொழியை வென்றது உமரு தமிழ். ஊர் குமர்களெல்லாம் ஆசை கொள்ளும் அடலேறு உமரு அன்று முதல் அரசவை கவிஞரானார். வள்ளல் சீதக்காதி அரசனுக்கு ஏகாத நண்பன். அவருக்கு ஒரு ஆசை, மாமரை மோதிய வாயும் கார்மேக கருணை கண்ணும் கஸ்தூரி மனமும் கலங்கா மனமும் திருவிட்டிருக்கும் அண்ணல் நபியின் வாழ்க்கையை அழகு காப்பியமாக்க வள்ளலுக்கு வந்தது வற்றாத ஆசை. அண்ணலம் பெருமானார் தோளழகு மேலழகு கண்டால் பேரழகு தூக்கிவிடும் ஓரழகு. அண்ணல் வாழ்க்கை அழகு தமிழா, பழங்கழுவி பாலை விழுமா, ஏக்கத்துடன் உபரியுடன் சொன்னார் பேதமில்லா சீதக்காதி. எத்தனை உணவுகள் உமரு காப்பியம் இருக்கும் முன்னே, அத்தனையும் பணியானது பகுத்தறிவு பரிதி நபிகள் முன்னே. உமருவிற்கு கம்பனை தெரியும், காப்பியம் ஏற்ற நபிகளாரின் வரலாறுக்கு தெரிய வேண்டும் அல்லவா. சதக்கத்துள்ள அப்பாவின் மார்க்க ஞானி உமருவிற்கு கருப்பொருள் கொடுக்க, சீதக்காதி உருப்பொருள் கொடுக்க, பெரும்பொருளாம் புராணத்தை படைத்தளித்தார் உமரு ஓமான். சவுதி அரேபியாவில் பிறந்த சன்மார்க்க நெறி சமயம் கடந்து சங்கத்தமிழில் முடித்தது. அரேபிய மின்னலில் அதிசய தமிழ் மலை பொழிந்தது. அவன் காட்டிய அரேபிய நிலத்தில் தமிழ் சோலைகள் தென்றல் வீசின. அரபு மணல் பாறையில் காவிரியும் தாமிரபரையும் காட்டாராய் ஓடின. தமிழ் கடல்களில் ஒட்டகங்கள் நீர் கொண்டன. தமிழ்நாட்டு மாமரங்களில் பேரிச்சம்பழங்கள் பிடுங்கின. இலக்கியங்கள் இசைகளாக அந்த புறத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது இஸ்லாமிய நாதத்தை எட்டயபுர அரசவைக்குள் பரப்பி சமரச பக்தி பரப்பினான் உமரு. தமிழ் மண்ணில் செயற்கை அரேபியாவை சிருஷ்டித்தான். இஸ்லாமிய நபியை தமிழுக்கு இறக்குமதி செய்தான். ஏற்றுமதியானது உமருவின் நுட்பமதி. 3 காண்டங்களில் 92 படலங்களில் முழுதாய் ஓரளவு சொல்லப்பட்டது முகமது நபியின் முழுமதி வாழ்க்கை. கம்பன் போட்ட ராஜபாட்டையில் சர்வசமய பல்லக்குகளும் சஞ்சாரம் செய்தன. முகமதிய பல்லக்காய் முழுத்தது சீரா. மானுக்கு பிணை நின்றார் முகமது, ஈமானுக்கு பிணையானான் வேடன். ஈமான் என்றால் இறைநம்பிக்கை. அமாவாசை இருளில் மதியை அழைப்பித்தார் முகமது, இருளடைந்தான் கொடுங்கோலன் அபிஜகில். உமர் படைத்த சீராவில் முகமது நபிக்கும் கதிஜா அன்னைக்கும் நடந்தது தமிழ் திருமணம். முகமதிற்கும் தோழர் அபூபக்கருக்கும் இடையே நடந்தது தமிழ் நட்பு. முகமதிற்கும்
முரண்பாடு உடையோருக்கும் இடையே நடந்தது தமிழ் அறப்போர். இஸ்லாத்தை போதிக்க நபி கையில் எடுத்ததெல்லாம் தமிழ் அறங்கள். இஸ்லாத்தை இலகுவாக்க இறைவன் அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி, தமிழுக்கு அனுப்பிய இலக்கிய தூதர் உமர் புலவர். சீரா புராணம் புராணங்களை வரலாற்றாய் பார்த்த காலத்தில் வரலாற்றை புராணமாய் காட்டிய புதுமை காப்பியம். இஸ்லாமிய தமிழ் காப்பிய தாய்க்கு முதல் மகனும் உமர் தான், முதன்மை மகனும் உமர்.